வந்து பத்மாவதி தாயார். இது ஃபோட்டோ கிடையாது. ஸ்ரீ சுந்தரராமூர்த்தி அவர்கள், அமரர் சுந்தரராமூர்த்தி அவர் கையால் வரைஞ்சதான். ப்ரெஷ்ஷு கிஷு வச்சுக்கலையா, கையால் விரலாலேயே ஒத்தி ஒத்தி வச்சாரா இந்த இதெல்லாம் கலர்லாம். இது வெங்கடாஜலபதி ஃபோட்டோ. அதுக்கு மேட்சாக தாயார். இது வந்து நம்ம டொரண்டோலேருந்து வந்திருக்க என் பொண்ணு ரம்யாவுடைய மாமா. இவர் ராமச்சந்திர மூர்த்தி. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். அயோத்தியில் ராமச்சந்திர மூர்த்தி பயங்கரமாக அமுக்கலப்பட்டுருக்கார். இவன் அப்பா தான் இப்போ நான் சொன்னேனே இந்த படத்தை வரைஞ்சது. சுந்தர் ராமமூர்த்தியா? ரொம்ப பார்த்த முகமாக தெரியுது. ஆனால் அவர் எப்போ மாமி பேர் என்ன? ஷோபா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இங்கேயும் இங்கே ராமர் இருக்கார். ராமர் லக்ஷ்மண் அல்மாரா, ராமர் சீதா அல்மாரா. ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்கு. இவள் வந்து அந்த புத்தகம், அந்த காமிங்களை எனக்கு அந்த புத்தகம் தான் ரொம்ப முக்கியம். இவள் ரொம்ப அபூர்வமான சில புத்தகங்கள், ரொம்ப ஒரு ஆன்மீக பொக்கிஷம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எனக்கு இப்போ கொடுத்துருக்கா, பெரிய மனசு பண்ணி இல்லையா. இது அதில் என்ன போட்டிருக்குன்னா, ரச அஸ்வத தரங்கினி. அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அதோடைய முகப்பு படமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அப்புறமான இது. ராமர் பட்டாபிஷேக படமாக இது. ஆமாம், ரொம்ப. இது வரைஞ்சதா ஃபோட்டோ? இது ஃபோட்டோ. அந்த புக்கு கண்ணா கம்மி. என்ன சார் அர்த்தம் அது? ரச அஸ்வத தரங்கினா எதோடைய ரசம், எதோடைய சாராம்சம் இருக்கு? tasty waves of Taraka Nama, the nectarous ecstasy. அதுதான் translation. Tasty waves of Taraka Nama, the nectarous ecstasy. Oh yeah, okay. It's so sweet like a nectar னு போட்டுக்கலையா. ரசம் அதனா அஸ்வத தரங்கி. ரொம்ப தரங்கினா வேவ்ஸ்னு அர்த்தம் இல்லையா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எங்களுக்கு இது பெரிய மரியாதை இந்த கொடுக்கறது, புத்தகம் கொடுக்கறது. எல்லாமே யூனிக்காக இருக்குது. இங்கே பார்க்குறது எல்லாமே யூனிக்காக இருக்குது. அக்னி பகவானா? இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது சார். இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அக்னி பகவானா ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்பா இது நெஜட் ஒரிஜினல் கல்கி போட்டுட்டு அந்த ஃபோட்டோ என்னது? ஒரிஜினல் கல்கி அவர் பண்ண கிரியேஷன். அது அப்பா ரீவர்க் பண்ணாரு. ஓ அப்படியா? ஓ வரைஞ்சா, அதை பார்த்து வரைஞ்சா. மகா பெரியவர் அப்பா. அப்படியே உயிரோட்டத்தோடு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் இங்கே வந்து நான் உண்மையாக நான் தான் பேசுகிறதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் எடுத்துறேன். என்ன இந்த ரொம்ப மகிழ்ச்சி. அது கூட ரொம்ப அழகாக இருக்கேன்னா ரம்யா, ரொம்ப அழகாக இருக்கு. இதுதான் நீங்கள் அதில் பார்ப்பீங்க, 3rd வால்யூமில் பார்ப்பீங்க. இது ஆக்சுவலாக எங்கே நடக்கிற நடனம்னு? இது சிதம்பரமா இல்லை வேற எங்கேயானு? இல்லை நடராஜ இதுதான், பட் சிதம்பரமா தெரியல. அந்த நந்தி மத்திரம் வாசிக்கிறார். அதெல்லாம் ரொம்ப அப்படியே 3D எஃபெக்டோட பக்கவாக இருக்குல்ல. ஆமாம், எனக்கு சத்தியமாக நினச்சி கூட பார்த்த முடியாது ரம்யா. என் பொண்ணை பார்க்க வரும்போது இப்படி ஒரு பொக்கிஷன் எல்லாம் சேர்ந்து பார்க்க போகிறோம், அதை இது பண்ண போகிறோம். ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இது மாதிரி இடத்துக்கு நான் வந்ததே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.